கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்த ஒரு கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. இந்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே, பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. சொல்லொன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா. சொல்லொன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஏசாயா 49வது அதிகாரம் 2வது வசனம். Let's turn our Bibles to Isaiah chapter 49 and verse 2. அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா தூணியிலே மூடி வைத்தார். And he hath made my mouth like a sharp sword, in the shadow of his hand hath he hid me, and made me a polished shaft, in his quiver hath he hid me. God's word through his servant is very powerful. The phrase mouth like a sharp sword shows that message given by God has power to convict, correct and accomplish his purpose. இங்கே நம்ம வாசிக்கிறோம், அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி. அந்த வாயை எப்படி தேவன் ஆக்குறாருன்னா கூர்மையான பட்டயமாக்குகிறார். அப்போ வாயிலேருந்து வருகிற அந்த வார்த்தைகள் ஜனங்களுடைய பாவத்தை உணர்த்துகிறதாக இருக்கிறது, அவருடைய வாழ்க்கையை திருத்துகிறதாகவும் தேவன் நியமித்த காரியத்தை செய்கிறதாகவும் அது இருக்கிறது. When God sends a servant, the power is in the spoken word. தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பும் பொழுது அந்த சொல்லப்பட்ட அந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது என்கிறதை நம்ம பார்க்கிறோம். God prepares his servant in hidden places. ஆண்டவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை மறுபடியும் உண்டாகும் வரைக்கும் அவன் கேரி தாற்றண்டையிலே ஒளித்து வைக்கப்பட்டிருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். In the shadow of his hand hath he hid me. தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்று பார்க்கிறோம். என்னை தமது அம்பரா துணியிலே மூடி வைத்தார் என்றும் பார்க்கிறோம்.
See, in the shadow of his hand hath he hid me. It shows a season of protection as well as preparation. Before public ministry, God often keeps his servants in quiet or hidden places or hidden season where he shapes the character and calling. யோவான் ஸ்நானனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அந்த பிள்ளை ஜனங்களுக்கு தன்னை காண்பிக்கும் வரைக்கும் வனாந்திரங்களிலே இருந்தான். ஸோ ஃபார் ஜான் த பேப்டிஸ்ட், for his preparation, he had to be in the wilderness. And Jesus also had to wait till the age of 30. Actually, at the age of 12 itself, he was speaking to all the learned people. But still, he had to wait till the proper time when the Lord will surely or really take in his hands and use. Same way, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்மை உருவாக்குவதற்காகவே சில வேளைகளிலே அவர் துலக்கமான, அதாவது ஷார்ப் அம்பாயிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைத்தாலும், இங்கே பாருங்கள், வாயை கூர்மையான பட்டயமாக்கி என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா துணியிலே மூடி வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ காட் ஹைட்ஸ் us until our character and our calling, the proper time comes. He shapes our character and calling. God uses his servants as precise instruments. The polished shaft in his quiver refers to a carefully prepared arrow. இங்கே நம்ம பார்க்குறோம், துலக்கமான அம்பாக்கி அம்பரா துணியிலே மூடி வைத்தார். This means God refines his servants so that when the right time comes, he can send them exactly where they are needed to accomplish his purpose. ஒரு அம்பு என்று சொல்லும் பொழுது அது எல்லா காரியங்களையும் ஒரு பரவலான காரியத்தை அது செய்ய முடியாது. அம்பு என்று சொல்லும் பொழுது அது ஒரு பர்டிகுலர் டார்கெட்டை தான் அது போய் அடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஏதாவது ஒரு பர்சன் அந்த அம்பு இட் பாயிண்ட்ஸ் அவுட் த ஸ்பெசிஃபிக் டார்கெட் தட் இஸ் கிவன் டு இட். அதே போல தான் ஆண்டவர் அம்பு என்று சொல்லும் பொழுது எந்த ஒரு காரியத்திற்காக ஒரு சரியான நோக்கத்திற்காக நம்மை முடிவைத்திருக்கிறாரோ அதை நம் மூலமாக செய்வதற்காக தேவன் மறைத்து வைக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிஃபோர் லீடிங் இஸ்ரேல், மோசஸ் ஸ்பெண்ட் 40 years in the wilderness of Midian. அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு அவர்கள் மறைக்கப்படுகிறார்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு அவர்களுடைய ஊழியத்தை தேவன் அவர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார் என்று பார்க்கிறோம். மோசே 40 வருடங்கள் அந்த மீதியானில் அவர் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். ஆனால் அப்படிப்பட்டவரை உருவாக்கி எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்களை நடத்துவதற்கு ஒரு தலைவனாக தேவன் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் இந்த கிருபையை தருவாராக. நம்ம மறைத்து வைக்கும் பொழுது, அதாவது தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி அவருடைய கைக்குள்ள அடங்கியிருப்போம். அந்த நேரம் வரும்பொழுது தேவன் நம்ம எடுத்து பயன்படுத்துவார். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, இந்த வார்த்தையின்படியே கர்த்தாவே, ஸ்தோத்திரம். எங்களை நீர் மூடி மறைத்து வைக்கும் பொழுது ஆண்டவரே, அதற்கு நாங்கள் ஆண்டவரே அடிபணிந்து ஆண்டவரே அந்த உருவாக்கப்படுகிற காலங்களிலே கர்த்தாவே ஸ்தோத்திரம், உண்மையே நாங்கள் நோக்கி பார்த்து ஜீவிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.